exercise 2.7 6th sum. In a GP, the 9th term is 32,805 and 6th term is 1,215. Find the 12th term. அப்போ ஜிபியில் 9th டேர்மும் 6th டேர்மும் கொடுத்துட்டு 12th டேர்ம் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் கிவன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கிவனை எழுதிக்கலாம். 9th டேர்மில் என்னது T9 ஈக்குவல் டு 32,805. 6th டேர்ம் T6 ஈக்குவல் டு 1,215. அப்போது நமக்கு இது ரெண்டு இது கொடுத்துருக்காங்கல்ல, நமக்கு ஜிபியில் nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா Tn ஈக்குவல் டு A இன்ட்டு R பவர் n-1. இப்போ இந்த T9ங்கிறது எப்படி எழுதலாம்? T9 ஈக்குவல் டு 32,805 இருக்குல்ல, அந்த ஃபார்முலா எப்படி எழுதணும்னா A இன்ட்டு R பவர் 8, அதாவது T9 ஈக்குவல் டு A இன்ட்டு R பவர் 9-1 வரும். 9-1 8. அப்போ T9க்கு போல் என்ன எழுதலாம்? A இன்ட்டு R பவர் 8ன்னு எழுதலாம். அந்த ஃபார்முலா தான் இங்கே எழுதியிருக்கோம். இதே மாதிரி நம்ம அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன்லேயும் சம் செஞ்சுருக்கோம், அதுக்குள்ளே ஃபார்முலாவாக வச்சு இல்லையா? அதே மாதிரி இங்கே செய்கிறோம். A இன்ட்டு R பவர் 8 ஈக்குவல் டு 32,805. அது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? T6 ஈக்குவல் டு 1,215 இருக்கா? T6 ஈக்குவல் டு 1,250. அந்த ஃபார்முலா எப்படி எழுதுனா என்ன வரும்? A இன்ட்டு R பவர் 5 ஈக்குவல் டு 1,215. செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா டிவைட் பண்ணுறோம். நம்ம அங்கே என்ன பண்ணுவோம்? சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஆடோ செப்பரேட்டாக பண்ணுவோம்ல, இதில் டிவைட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை செகண்ட் ஈக்குவேஷன். ஏன்னா இதுதான் பெரிய நம்பர், அதனால ஃபஸ்ட்டு டிவைடட் பை செகண்ட் ஈக்குவேஷன். அது பண்ணல என்ன ஆகிடும்? A இன்ட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? A இன்ட்டு R பவர் 8 டிவைடட் பை A இன்ட்டு R பவர் 5 ஈக்குவல் டு 32,805 டிவைடட் பை 1,215. இது டிவைடட் பை இதுன்னு எழுதியிருக்கோம். ஓகே தானே? டவுட் இல்லைல்ல? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது ஃபுல்லாக தான். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவல் டேர்ம் பண்ணுறதுனால இது ரெண்டு டிவைட் எழுதுவோம், ஈக்குவல் டு இது ரெண்டு டிவைடாக எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் இது சிம்பிளிஃபை பண்ணுறோம். 32,805 இருக்குல்ல, அது நம்ம ஃபஸ்ட்டு வந்து 5 டேபிள்லேருந்தே பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ 5 2s are 10, 11 12, 12னா 2 கேரியர் வரும் 21, 5 4s are 20, 1 கேரியர் வரும் 15, 5 3s are 15. இது அதே இப்போ 5 டேபிளில் தான். 6 5s are 30, 2 கேரியர் வரும் 28, 5 5s are 25, 26 27 23 கேரியர் வரும் 30, 6 5s are 30, 1 5s are 5. ஓகேவா? பின்ன வந்துட்டு இதையும் நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா 3 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன். 8 3s are 24, 1 3s are 3. அப்போ இதுவும் 3 டேபிள் தானே பண்ணணும். 2 3s are 6, 1 3s are 3, 4 5, 2 கேரியர் வரும் 26, 8 3s are 24, பின்னி 2 கேரியர் வரும் 21, 7 3s are 21. இப்போ இங்கே 81 இருக்கா? 9 டேபிளை கேன்சல், பின்னி இது 9 டேபிளை தான் கேன்சல் பண்ணியிருக்கேன். 9 9s are 81. இது நமக்கு 9 டேபிள் பண்ணையில் என்ன ஆகும்? இதானே கேன்சல் பண்ணியிருந்தோம். ஆமாம். அப்போ 9 டேபிள் கேன்சல் பண்ணையில் 9 2s are 18, 19 20 21, 3 38 வரும். 38க்கும் போது 9 4s are 36, 37 38, 2 கேரியர் வரும் 27, 9 3s are 27. இது இல்லையா? பின்ன இதையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3 டேபிள் கேன்சல் பண்ணியிருக்கேன். 3 3s are 9, இது 8 3s are 24, 1 3s are 3. பின்னி 3 டேபிளை கேன்சல் பண்ணியிருக்கோம் இல்லையா? 1 3s are 3, இது வந்து 2 3s are 6, 7 8, 21 வரும். 7 3s are 21. இப்போ கீழ் 1 வந்துருச்சு, மேலே இருக்கிறது 27 தான். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குது? AR பவர் 8 டிவைடட் பை AR பவர் 5 ஈக்குவல் டு 27, கீழே டிவைடட் பை 1 இல்லையா? 27 டிவைடட் பை 1. அப்போ நமக்கு இது ஏவும் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே இருக்கிறது என்னது? R பவர் 8 டிவைடட் பை R பவர் 5 ஈக்குவல் டு 27 பை 1. நம்ம எக்ஸ்பெனன்ஷியல் சாப்டரில் படிச்சிருக்கோம் முன்னையவும். A பவர் m டிவைடட் பை A பவர் n என்னது? A பவர் m மைனஸ் n. ரெண்டு டிவைட் பண்ணையில் பவர் என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். A பவர் m டிவைடட் பை A பவர் n ஈக்குவல் டு A பவர் m மைனஸ் n. அதேமாதிரி R பவர் 8 டிவைடட் பை R பவர் 5னா R பவர் 8 மைனஸ் 5. 8 மைனஸ் 5 எவ்வளோ ஆகிடும்? 3. R பவர் 3 ஈக்குவல் டு 27. இப்போ நமக்கு இதில் இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்மில் பண்ணோம்ல, நமக்கு இப்போ ஆர் கண்டுபிடிக்கணும். ஏவும் ஆறு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு அந்த 12th டேர்ம் கண்டுபிடிச்சலாம், கொஸ்டினில் கேட்டது. அதனால தான் ஃபஸ்ட் நம்ம ஏவும் ஆறு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஓகேவா? இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது 12th டேர்ம். 12th டேர்ம்னா இந்த ஃபார்முலா படி செய்கிறதுக்கு நமக்கு ஏவும் ஆறு வேணும், அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ R³ ஈக்குவல் டு 27 கிடச்சிருக்கா? இப்போ இந்த 27 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் பண்ணுறோம். 27னா 3 டேபிளில் 9 3s are 27, பின்னின் 3 டேபிளில் 3 3s are 9, பின்னின் 3 டேபிளில் 1 3s are 3. இப்போ 3 1 2 3 என்ன வருது? 3 பவர் 3. அப்போ R³ ஈக்குவல் டு 3³. இங்கே பவர் ரெண்டு சேமாக இருக்குது. பவர் ரெண்டு சேமாக இருந்தால் பேஸ் ரெண்டு ஈக்குவல் எழுதிக்கலாம். பேஸ் ரெண்டு சேம்னா பவர் ஈக்குவலாக இருக்கலாம். இங்கே பவர் ரெண்டு சேமாக இருக்கனால பேஸ் ரெண்டு ஈக்குவல் இருக்கலாம். R ஈக்குவல் டு 3. இப்போ 6 கிடச்சிருச்சு. இனி ஏ கண்டுபிடிக்கணும்ல. ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. ரெண்டு ஈக்குவேஷனில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் தான் சின்ன ஈக்குவேஷன், ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அப்போ சப்ஸ்டிடியூட் R ஈக்குவல் டு 3 இன் செகண்ட் ஈக்குவேஷன்.
செகண்ட் ஈக்குவேஷன் என்னது a இன்ட்டு ஆர் பவர் 5 ஈக்குவல் டு 1215. இப்போ ஆர் தெரிஞ்சிருச்சுல a இன்ட்டு ஆருங்கிறது 3 பவர் 5 ஈக்குவல் டு 1215. அதான் இங்கே எழுதியிருக்கோம் a இன்ட்டு 3 பவர் 5 ஈக்குவல் டு 1215. ஏ தானே கண்டுபிடிக்கணும் 3 பவர் 5 இங்கிட்டு கொண்டு வரும் 3 பவர் 5 என்ன மீனிங் 3 வந்து 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும் அது அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு அப்போ நமக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் அப்போ 1215 டிவைடட் பை 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3ன்னு எழுதிட்டோம் ஃபஸ்ட் இருந்தே கேன்சல் பண்ணலாம் 3 டேபிள் 1 3 சார் 3 12 4 3 சார் 12 15 டேரெக்டாக எடுக்க முடியாது 2 நம்பர் 1 எடுக்கிறதுக்கு என்ன பண்ணும் ஃபஸ்ட் ஒரு 0 சேர்த்துக்கணும் அப்புறம் தான் 15 5 3 சார் 15 அடுத்து பின்னையும் 1 3 சார் 3 இது 1 3 சார் 3 4னா இங்கே கேரியர் ஒன்று வரும் 10 3 3 சார் 9 பின்னையும் கேரியர் ஒன்று 15 5 3 சார் 15 பின்னையும் 1 3 சார் 3 இங்கே வந்துட்டு வரையில் என்ன ஆகும் 3 டேபிளை கேன்சல் பண்ணையில் 12 4 3 சார் 12 13 இங்கே கேரியர் ஒன்று வரும் 15 5 3 சார் 15 பின்னையும் நம்ம வந்துட்டு 3 டேபிளை கேன்சல் பண்ணுறோம் 1 3 சார் 3 இது 1 3 சார் 3 கேரியர் ஒன்று 15 5 3 சார் 15 பின்னையும் 1 3 சார் 3 15 5 3 சார் 15 அப்போ எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்போ ஏக்கு பதில் என்ன கிடச்சிருச்சு மேலே கேன்சல் ஆகி 5 கிடைக்குது இப்போ ஏவை கண்டுபிடிச்சிட்டோம் 6 கண்டுபிடிச்சிட்டோம் இனி 12th டைம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல 12th டைம்னா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா tn ஈக்குவல் டு a இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 அப்போ t12 ஈக்குவல் டு ஏங்கிறது 5 இன்ட்டு ஆருக்கு பவரும் ஆரோட வேல்யூ என்னது 3 பவர் என்ன 12 மைனஸ் 1 அப்போ 5 இன்ட்டு 3 பவர் 12 மைனஸ் 1 11 therefore t12 ஈக்குவல் டு 5 இன்ட்டு 3 பவர் 11 இது ஆன்சர் 6 sum completed.